ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வல்லாரைக்கீரை சட்னி. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், 2 பத்த தேங்காய், 4 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் தனியா, கீரை, வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் சூடானதும் சீரகம், 4 காஞ்ச மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு இது 4த்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே 2 டீஸ்பூன் தனியா போட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தனியா, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. இப்போது அரிஞ்சு வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 4 பல் பூண்டு நசுக்கி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லா பொருளும் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வறுபடுறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போது செமி கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போது பெரிய சைஸ் தக்காளி 2 அரிஞ்சு வச்சதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாகவே வல்லாரைக்கீரையில் புளி சேர்க்க மாட்டாங்க, அதுக்காக தான் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். வல்லாரைக்கீரை கசப்பு தான், ஆனால் இந்த மாதிரி சட்னி மூலமாக எடுத்துக்கிட்டால் அந்த கசப்பே தெரியாமல் குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து வதக்கணும். மிதமான தீயில் கீரையை 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரையும் நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் 2 தேங்காய் பதையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா சீக்கிரமாக சட்னி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். தேங்காய் சேர்த்த 2 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சிடலாம். இப்போது தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு கிள்ளி வச்சிருந்த கருவேப்பிலையை போட்டு மொறுமொறுப்பு ஆன பிறகு இறக்கி வச்சுருங்க. ஆற வச்சதை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா மழன்னு அரைச்சிக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொரகொரப்பு இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கீரை செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். குழந்தைங்க கீரைன்னு தெரிஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது மேலே தாளிப்பை கொட்டினா சுவையான கசப்பே இல்லாத வல்லாரை சட்னி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.